வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலையில் கொதுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 24/3/2026ங்க, செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? இன்னும் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இடமிருந்து வலம். தாஜ்மஹாலை எழுப்பிய மன்னன். தாஜ்மஹாலை எழுப்பிய மன்னன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருன்னா ஷாஜகான். யாரு? ஷாஜகான். ஓகே. ஷாஜகான் வந்து முகலாய பேரரசு மும்தாஜுக்காண்டி 1932லேருந்து 53 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் கட்டியிருக்காங்க. ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டியிருக்காங்க. சரிங்க. இப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். ஷாங்க இடத்துக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. மேலேருந்து கீழ் நடிகர் அஜித்தின் மனைவியான நடிகை. அஜித்தோட ஒய்ஃபை யாருன்னா ஷாலினி தான். அவங்களும் ஆக்ட்ரஸ் தான். சரிங்க. அடுத்து ஷாலினி எழுதியாச்சு. அடுத்து 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். முதல் எழுத்து கால ஆன்ஸுக்கு டேஷ் கருப்பு விலகுவதாக அவனுக்கு மந்திரிக்கப்பட்டது. இருட்டுக்குள்ளே பயந்துட்டாங்கன்னா காற்று கருப்பு விலகுவதற்காக, காற்றுன்னா காற்றுன்னு சொல்லலாம், நம்ம பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லுவோம்னா காற்று கருப்பு தான் சொல்லுவோம். காற்று கருப்பு. ஓகே. காற்று கருப்பு வந்துன்னா இருட்டுக்குள்ளே எதுவும் பயந்துட்டாங்கன்னா காற்று கருப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்க. 6 இடமிருந்து வலம் என்ன தூளை ஆரம்பிச்சுக்குங்க. இது பழமொழிங்க. சிறு டேஷ் பல்குத்த உதவும். சின்ன துரும்பாக இருந்தாலும் அது வந்து பல்குத்த உதவுமா. சிறு து ரு இம் பு இம். சின்ன இதாக இருந்தாலும் சிறிய பொருளும் பெரிய உதவி செய்யும் அப்படிங்கிறத இதோட மீனிங்குங்க. 7 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா. மாம்பழத்தில் ஒரு வகை. ரூல் ஆன்ஸுக்கு இன்னும் ஹிண்டு கிடைக்குதான்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணுவோம். 3 மேலேருந்து கீழே என்ன. பாசத்துடன். பாசத்துடன் அப்படிங்கிறத எழுதுறத வந்து அன்புடன் எழுதி பார்க்கலாமா. ஓகே. வந்துக்கு அப்போ இங்கே சால்வ் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தப்பாக இருந்தால் 2வது அடிச்சுட்டு எழுதணும். ஸோ அன்புடன். ஓகேங்க. 3வது எழுத்து ஆன்சருக்கான்னு பார்க்கணும். ஜனகணமன நேஷ்னல் ஆந்தமோட லைன்ஸ் தான் கேட்டிருக்காங்கங்க. ஜனகணமன அதிநாயக்க ஜெயக்கி. ஸோ பாத பாக்கிய வித ஃபஸ்ட்டு லைனே இதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜனகணமன அதிநாயக்க ஜெயக்கி. பேனா திக்கி எழுதுங்க. ஸோ பேனாவை மாற்றி ஆதி நாயக்க ஜெயக்கி. ஓகே. ஆதி நாயக்க ஜெயக்கி. ஓகே. நாதாங்க. ஓகேங்களா? ஓகே. 4 மேலேருந்து கீழே துப்பறிவதற்கு பயன்படுத்தப்படும் விலங்கு. மோப்ப சக்தியோடு உள்ள விலங்கு என்னதுங்க? நாய். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன. அந்த அருங்காட்சியகத்துக்கு நுழைவு டேஷ் எதுவும் கிடையாது. நுழைவு இக்கு வந்தாச்சுனாலே அங்கே மேலேயும் கேக்குது. கட்டணம் சொல்லலாமா? கட்டணம் சொல்லலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாதாங்க, அதுக்காண்டி தான் இப்படி சொல்கிறாங்க. கட்டணம். சரிங்களா? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாதான்.
ஃபீஸுங்கிறத கட்டணம். ஓகே, 8 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். 2 எழுத்து டேல முடிஞ்சிருக்கு. செல்வ செழிப்பு இந்த இருக்குதுங்க கொஸ்டின். செல்வ செழிப்பு வாய்ந்த அந்த நகரில் டேஷ் மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருந்தன. வசந்த மாளிகை சொன்னால் ஆனால் 2 எழுத்து தாங்க இருக்குது. 2 எழுத்து வந்துருக்கு. மாட மாளிகை. மாட மாளிகைன்னா மாடி மாடியாக கட்டி வச்சுப்பாங்க. மாடம்னாலே உங்களுக்கு தெரியும், மேல் மாடி இருக்குதுங்கிறது. மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வந்தன. சரிங்களா, இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. சரிங்களா. 11 இடமிருந்து வளம் என்ன? வம்பிழுக்கும் அன்பு. வம்பிழுக்கும் அன்பு அப்படின்னா சண்டை போட்டாலும் கிண்டல் செஞ்சாலும் ரொம்ப ஆழமாக அன்பு இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்னா பாசம். பாசம் இடம் இல்லாத இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. பாசம். ஓகேங்களா. ஆழமாக அன்பு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சண்டை போட்டாலும் அதை அந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பி வந்தோம். அதுக்கு ஒரே ஒரு வேர்டு பாசம் வேணுங்க. 12 மேலேருந்து கீழே. சுனில் கவாஸ்கருடைய செல்ல பெயர். சரி, பாலிவுட் தர்ம மகேந்திராவின் மகன் டேஷ் தியோல். இவருக்கு வந்து 2 பையங்க இருக்காங்க. ஒன்று சன்னி தியோல், பாபி தியோல். 7 ஸோ சன்னி தியோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுனில் கவாஸ்கருக்கு ஏன் செல்ல பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் கவாஸ்கருக்கு ஃபுல் நேம் என்னென்னா சுனில் மனோகர் சன்னி கவாஸ்கர். ஸோ அவர் வந்து செல்லமாக சன்னின்னு சொல்லுவாங்க, சன்னி கவாஸ்கர். ஓகேங்களா. ஸோ 16 இடமிருந்து வளம் என்ன? கருமேனியாக இந்த வேர்டுக்குள்ள ஒரு நாடு இருக்காங்க, ருமேனியா. நம்ம யூரோப் கண்ட்ரிஸ். ருமேனியா நம்ம யூரோவில் இருக்குது. நல்லா இயற்கை வளத்தோடு உள்ள நாடுங்க ருமேனியா. சரி, 13 மேலேருந்து கீழே என்ன? கல்லணை, மலைக்கோட்டை, சமயபம் என்றவுடன் நினைவுக்கு வரும் ஊர். எங்கெங்க 2 எழுத்து ட்ரூ வந்தாச்சுங்க. நம்ம தெரிச்சு தாங்க. சரி, இந்த சைடு முதல்ல முடிச்சுட்டு வந்தோமா. 17 மேலேருந்து கீழே என்ன? புனித பயணம். புனித பயணம் போகிறாங்கன்னா இதை வந்து யாத்திரைன்னு சொல்லலாம். யாத்திரை, சபரிமலைக்கு யாத்திரைன்னு பாட்டெலாம் வரலாங்க. மலை கோயிலுக்கு போகக்கூடிய புனித பயணம். புனித பயணம்னாலே கோயில் சம்மந்தமாக அது வந்து யாத்திரை. சரிங்க. 20 இடமிருந்து வளம் என்ன? 2 எழுத்து தீன்னு முடிஞ்சுக்குங்க. ட்ரை. அது என்ன? 1/2. ஆஃப். ஆஃப் வந்து தமிழில் வந்து என்னன்னு சொல்லலாம்னா பாதி. ஓகேங்க. மேலே வந்து கீழே 20 மேலே வந்து கீழே. கிறிஸ்தவ பாதிரியார்கள் தவறு இழைத்தவர்களுக்கு இறைவனின் சார்பில் டேஷ் மன்னிப்பு வழங்குவது உண்டு. இந்த சர்ச்சுக்குள்ள பாவ மன்னிப்பு கேட்பாங்க, பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க. பாவ. சரிங்க. கடைசியாக 22 இடமிருந்து வளம். பருப்பு வகைகளில் ஒரு வகை. பருப்பு வகையில் வகைன்னு வந்துச்சு. துவரம் பருப்பை துவரை அப்படின்னு சொல்லலாங்க. துவரம் பருப்பை துவரை. ஓகே, சரிங்களா. இந்த சைடு ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ விட்ட இடத்துலேருந்து வருவோமா. 9 இடமிருந்து வளம் என்ன? அம்பி ட்ரெமோ டேஷ். இது படம் பேரும் கூடங்க. அன்னியன் படம் 2005 வந்துச்சு. படம் பேர் என்ன? அன்னியன். அதில் உள்ள கேரக்டர் நேம் தான் கேட்டிருக்காங்க. அம்பி ட்ரெமோ. 3வது கேரக்டர் என்னது? அன்னியன்.
நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நிப்பாட்டிட்டு வந்தோம். 7 மேலேருந்து கீழே ஒரு வகை மாம்பழத்தில் ஒரு வகை என்ன வகை அப்படின்னு நிப்பாட்டிட்டு வந்தோம். ட்ரூ வந்துக்கு 3ஆவது இடத்து நீ வந்துக்கு ட்ருமனின்னு ஒரு மாம்பழ வகை இருக்குங்க. மல்கோவா மாம்பழம் அதெல்லாம் நம்ம சேலத்து சைடில் உள்ளது. இந்த மாதிரி பார்க்கல ட்ருமனி அப்படின்னு ஒரு மாம்பழ வகை இருக்குது. இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்குங்க. நார்ச்சத்து கம்மியாக இருக்கும், ஜூஸ் நிறையா இருக்கும். இது எங்கே இருந்துன்னா ஆந்திராவில் வடக்கு ஆந்திரா சைட்லேருந்து வருது. லைட் மஞ்சள் பச்சை கலரில் இருக்குங்க இந்த பழம். அப்படியே ஆப்பிள் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த மாம்பழம் வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு தண்ணி இந்த ஜூஸி வந்து நிறையா இருக்கும். ட்ருமனி மாங்கோனி அந்த வகை வந்து ட்ருமனி மாங்கோ. சரிங்க. நம்ம கிளிமூக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, கிளிமூக்கு மல்கோவாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ட்ருமனி வட ஆந்திராவில் உள்ளது. சரிங்க, அந்த கொஸ்டினை விட்டுருங்க. 10 மேலேருந்து கீழே என்ன 7 ஆரம்பிச்சுக்கு கூறிய மன்னிப்பு இணைப்பில் காலதேவன் 7 ஆரம்பிச்சுக்கு யமன் காலதேவன். சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன 7 ஆன்ஸுக்கு லயன்ஸ் கிளப் என்பதை தமிழில் டேஷ் சங்கம்னு சொல்லுவாங்க. லயன்ஸ் கிளப்பை டேஷ் சங்கம். லயன்ஸ்னாலே சிங்கம், சிங்கத்தை வந்து அரிமா. இதில் வந்து சங்க இலக்கியத்தில் உள்ள வேர்டு தாங்க இந்த அரிமாங்கிறது. அரி வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மடங்கள்னு சொல்லுவோம், அதாவது சிங்கம். அதனால இங்கே சிங்கம் வந்துடுச்சு. மான விலங்கு, சிங்கம் போன்ற விலங்கு. ஓகேங்களா, இதுதான் சங்க இலக்கியத்தில் வரக்கூடியது. 14 இடமிருந்து வளம் என்ன. தமிழகத்தில் பிறந்து கணிதத்தில் உலக புகழ் பெற்றவர் யாருமே கேட்க வேண்டாங்க, நம்ம ராமானுஜர் தாங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட். யார்? ராமானுஜன். ஆக்சுவலாக இவர் ஈரோட்டில் பிறந்தார். இவர் வந்து இவரோட தீசிஸ் பார்த்திங்கன்னா ஹைலி காம்போசிட் நம்பர்ஸ். இதுதான் இவரோட தீசிஸ்ங்க. ஆனால் 32 வயசு வரைக்கும் தான் இருந்தார் இந்த உலகத்தில். சரி, 14 மேலேருந்து கீழே என்ன ட்ரால் ஆன்சுக்கு வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் கமலஹாசன் இயற்ற காவல் அதிகாரி பாத்தியத்தின் பேர். டிசிபியாக நடிச்சிருப்பாரு கமல். ராகவன். சரிங்க. 18 இடமிருந்து வளம் என்ன. தீப்பெட்டிகள் இருக்குமா? தீப்பெட்டிகளில் என்ன இருக்கும்? தீக்குச்சி தாங்க இருக்கும். ஆனால் இங்கே வேற ஆரம்பிச்சுக்கு வத்தி குச்சின்னு சொல்லலாம். வத்தி குச்சி. சரிங்க. 15 மேலேருந்து கீழேங்க என்னது. அவர் கூறுவது டேஷ் லத்தில் வடிகட்டிய பொய். இந்த இது வந்து நம்ம வழக்கு சொல்லுங்க, வழக்கமாக பேசக்கூடியது. ஜம்மு காலத்தில் எதையாவது வடிகட்ட முடியுமா? வடிகட்டவே முடியாது. ஜம்மு இக்கா ஏன்னா லத்தில் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய். சரிங்க. 19 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோமா. இது மழை காலத்தில் வெளியே செல்ல இது தேவைப்படும். என்னது? குடை. ஆனால் பாருங்கள், இங்கோடி காடைன்னு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகுதுங்க. என்னென்னு பார்த்தோமா கொஸ்டின். முட்டைக்காக வளர்க்கப்படும் பறவைகளுள் ஒன்று. இந்த முட்டையை சின்ன முட்டையாக இருக்குங்க. என்ன முட்டைன்னா காடை. நம்ம ஊர் சைடில் காடை கறியே சாப்பிட்றாங்க. காடை முட்டை வந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ரத்த சோகையும் ஆஸ்துமா புற்றுநோய் இருக்கவங்களுக்கு இந்த இது நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை வராத அளவுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூங்க.